அன்னைக்கு நைட்டு நிலைமை இன்னும் விபரீதமாச்சு. ஒரு சாதாரண பாஸ்போர்ட் பிரச்சனையா ஆரம்பிச்சது நம்பவே முடியாத ஒரு சம்பவமா மாறிடுச்சு. செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருந்துச்சு. பால்கனி இல்லாத ரூமு, ஜன்னல் வெளியிருந்து பூட்டியிருக்கு, ஒரே ஒரு கதவு, அதுவும் வெளியே தாழ்பால் போட்டு 2 போலீஸ் வேற காவலுக்கு. அப்படி ஒரு ரூம்ல இருந்து காலையில பார்த்தா ஆளை காணோம். இது எப்படிங்க சாத்தியம்? அது மட்டும் இல்ல, அதை விட விசித்திரம் என்னன்னா, ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆபீஸ்ல வச்சிருந்த அவரோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கூடவே காணாம போயிருச்சு. இது வெறும் தப்பிச்சு போறதில்ல, அவர் அங்க இருந்ததுக்கான எந்த தடையும் இல்லாம மொத்தமா அழிக்கப்பட்டது மாதிரி இருந்துச்சு. இந்த விசித்திரமான சம்பவத்துக்கு எந்த ஒரு லாஜிக்கல் விளக்கமும் கிடைக்காததால நாம கொஞ்சம் அசாதாரணமான தியரிகளை பத்தி தான் யோசிக்க வேண்டியிருக்கு. முதல் தியரி, அவர் ஒரு இணை பிரபஞ்சத்துல, அதாவது ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். இதோட அர்த்தம் என்னன்னா, அவர் பொய் சொல்லல, தெரியாம நம்ம உலகத்துக்குள்ள வழி மாறி வந்துட்டாரு. இந்த தியரி படி பார்த்தா அவரோட குழப்பத்துக்கும் அந்த ஒரிஜினல் மாதிரி இருந்த டாக்குமெண்ட்ஸுக்கும் ஒரு விளக்கம் கிடைக்குது. ஏன்னா அவரோட உலகத்துல டேரட்ங்கிறது ஒரு உண்மையான நாடா இருந்திருக்கலாம், அங்க அண்டோரான் ஒரு நாடே இல்லாம இருந்திருக்கலாம். இன்னொரு சாத்தியக்கூறு என்னன்னா, இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை. எந்த ஒரு அபிஷியல் ரெக்கார்டும் இல்லாததால இது வெறும் சுவாரஸ்யத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நகர புராண கதையா இருக்கலாம். சரி, இப்போ ஆதாரங்களையும் தியரிகளையும் பார்த்தாச்சு. ஆனாலும் இந்த கேஸ் ஃபைல் இன்னும் க்ளோஸ் ஆகல. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த கேஸ்ல இருக்கிற சான்றுகள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. ஒரு பக்கம் நேர்ல பார்த்த சாட்சிகள், உண்மையான டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு. இன்னொரு பக்கம் எந்த அரசாங்க பதிவும் இல்ல, அவர் மறைஞ்சு போனதும் இயற்பியல் விதிகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. இதுதான் இந்த கேஸை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. இப்ப இந்த கேஸ் ஃபைல் உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வெறும் கட்டுக்கதையா, இல்ல நிஜமாவே வேற உலகத்துல இருந்து வந்த ஒருத்தரோட கதையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தியரி என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை உண்மையான பதில் நாம கற்பனை பண்றதை விட ரொம்பவே விசித்திரமானதா இருக்கலாம். இந்த மர்மமான